இந்த ஆனந்த்ராஜ் அப்படிங்கிற கம்பெனி 1985 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிங்க. இந்த கம்பெனி வந்து மெயினாக ரியாலிட்டி செக்டாரில் இருக்கிறாங்க. இவங்க வந்து நிறைய இந்த ஆஃபீஸ் ஐடி பார்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கமர்ஷியல் பில்டிங் அண்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கட்டுறது, காம்ப்ளெக்ஸ் கட்டுறது அண்டு அப்பார்ட்மெண்ட் கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளை ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ஆனந்த்ராஜ். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா டெல்லி, ஆந்திர பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாதிரியான ரீஜியனில் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கம்பெனி என்ன பிளான் பண்ணியிருக்காங்களா, $2.1 பில்லியன் அளவுக்கு டேட்டா சென்டர் பிஸ்னஸுக்காக இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே டேட்டா சென்டர் அமைக்கணும் அப்படின்னு சில நிறுவனங்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த நிறுவனத்துக்கு ஜாயின் வெஞ்சராக இவங்க போயிட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி கொடுக்குறது, டேட்டா சென்டருக்கான இன்ஃப்ராவை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு எந்த நிறுவனம் அதில் வந்து ஆக்கியபை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹரியானாவில் மனேசர், ராய், பஞ்ச்குலா அப்படிங்கிற 3 இடத்துல வந்து 300 மெகாவாட்டுக்கான டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. யாரு கூட டைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கூகுள் கூட டைப் பண்ணிருக்காங்க. ஸோ கூகுள் நிறுவனத்துக்கான ஒரு டேட்டா சென்டர் செட்டப்புக்கு இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுது. 2026 29 மெகாவாட்டுக்கான டேட்டா சென்டர் ஃபேஸ் வந்து சப்ஸ்கிவெண்ட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான ரோட் மேப் அவங்க போட்டிருக்காங்க.